श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् இரண்டாவது அத்தியாயம் முதல் பிராமணம் அஜாதசத்ரு பிராமணம். கடந்த சத்சங்கத்தில் கடைசி மந்திரமான 20வது மந்திரத்துடைய அர்த்தத்தை பார்த்து அந்த 20வது மந்திரத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான 2 வரிகள் சின்ன சின்ன சென்டென்சஸ், அதனால சந்தேகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சங்கரர் அந்த விஷயத்தின் விசாரணத்துக்கு எடுத்துட்டு பாஷ்யம் எழுதினார். அந்த பாஷ்யம் ரொம்ப விஸ்தாரமா எழுதப்பட்டது. என்ன அதிலோ பல வகையான அபிப்பிராயங்கள் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கடைசி 20வது மந்திரத்தில் அஜாதசத்ரு பரமாத்ம ஜீவாத்ம ஐக்கியம் நிரூபணம் பண்றதுக்காக உபனிஷத்து பேசினதுன்னு சொன்னாலும் கதையா அஜாதசத்ரு பேசுறதுனாலையும் அவர் சொன்னார்ன்னு சொல்லணும். என்ன அதிலோ 2 முக்கியமான வார்த்தைகள் உபனிஷத்து சொல்றது, இந்த பரமாத்மா சத்தியத்துக்கு நானும் ஒரு சீக்ரெட் நேம், ஒரு புதுவான பெயர் கொடுக்க போறேன். தஸ்ய உபனிஷத்து அனே ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திருக்கேன். அந்த இடத்துல உபனிஷத்துன்னு சொன்ன சீக்ரெட் நேம், புது தனிப்பட்ட ஒரு பேரு கொடுக்கிறேன். உபனிஷத்துன்னு பேரு கொடுக்கிறேன். என்னதுன்னா சத்தியஸ்ய சத்தியம் இது பேரு. சத்தியத்துக்கு சத்தியம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் பூர்வபக்ஷி வாதிகள் 2 பேரு. முதல் பூர்வபக்ஷி இந்த விதமா சிந்திச்சு இப்படி பேசுவா. காரணம் இந்த புரோனவுன் தஸ்ய అనేది யார் பத்தி எது பத்தி புரோனவுன் உபயோகப்படுத்திருக்கு. அதேபோல் சத்தியஸ்ய சத்தியம்னா அது என்ன, 2 சத்தியம் இருக்கா, இப்படி எல்லாம் சந்தேகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவருடைய வாதனை என்னன்னு சொன்னா அதெல்லாம் பேசியிருக்கோம். ஞாபகப்படுத்திட்டு அடுத்த விஷயத்துக்கு போறதுக்கு, அசம்சாரி சர்வஜ்ஞ பரமாத்மா அப்படின்னு ஒருத்தனும் ஒரு விஷயம் ஒண்ணு இல்லை. அசம்சாரி சர்வஜ்ஞ பரமாத்மானி அப்படி ஒருத்தன் இல்லை. அதுக்கு பார்த்தோம் ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னா, கார்கியம் பேசினது, அப்புறம் அஜாதசத்ரு அதுக்கு நானும் இன்னும் கொஞ்சம் மீறே நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், உனக்கு இன்னும் பூர்ணமா தெரியலன்னு சொன்னதையும் எல்லாமே ஜீவாத்மனை பத்தி தான் அப்படின்னு அவனுடைய வாதனை. ஏன்னா தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் ஒரு மனுஷனுக்கிட்ட போய் அவனை தட்டி விட்டுட்டு கில்லி விட்டுட்டு
கழிப்பு விட்டுட்டு எழுந்திரிக்க சொல்லி அப்புறம் போனார். பிரம்ம வித்யை சொல்றதுக்கு, சர்வஜன பரமாத்மா பத்தி சொல்றதுக்கு அல்பஜ்ஞான ஒரு சரீரமான ஒரு ஜீவன் கிட்ட வந்து அதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, அவர் சொன்னதையும் கார்கிய பேசினது எல்லாமே சேர்ந்து மொத்தத்தில் சம்சாரி ஜீவாத்மா பத்தி தான். அசம்சாரி சர்வஜன பரமாத்மா இல்லவே இல்லை. இது இவனுடைய வாதனை. அப்புறம் ரெண்டாவது பூர்வபக்ஷி, இல்ல உபனிஷத்துகளே அது விவரிச்சனால அசம்சாரி சர்வஜன பரமாத்மா இருக்க. ஆனா அவர் ஜீவாத்மாக்கு தனி, ஜீவாத்மா தனி, இந்த பரமாத்மா தனி. இவன் வந்து ஒத்துக்கிறான், அவன் ஒத்துக்கவே இல்லை. இப்படி இந்த தஸ்ய பிரணவன் வந்து இங்க இவர் பரமாத்மாதான்னு சொல்றார். அப்புறம் பரமாத்மாக்குள்ள ஜீவாத்மா போய் கொஞ்ச நேரத்துக்கு வீடு வாடகைன்னு வாங்குற மாதிரி தூங்கிட்டு வெளியில வரான். இவன் தான், அவர் தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். அப்போ இவங்க ரெண்டு பேருமே சித்தாந்தி ஆன சங்கரர், அத்வைதம் படிக்கிற நம்ம எப்படி ரிஃப்யூட் பண்றோம்? சர்வஜன பரமாத்மா வந்து ஜீவாத்மாக்கு பின்னமா இல்லை, பின்னம் இல்லை. ஜீவாத்மா அல்பஜ்ஞனா இருக்கட்டும், இப்போதைக்கு அது வந்து கேவலம் உபாதி பேதம் தானே, உபாதி பேதம். அதனால சர்வஜன பரமாத்மா அல்பஜ்ஞ ஜீவாத்மாக்கு அப்பாற்பட்டது, தனியா இல்லை, டிஃபரெண்ட் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பரமாத்மா இல்ல பரமாத்மாக்கு வித்தியாசமா இல்லாத ஜீவாத்மா, இவர் தான் சர்வ ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம், சர்வ ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம். இது சித்தாந்தி வேதாந்திகளோட கன்க்ளூஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணா அவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வராது. ஏன்னா மேல இருக்கிறவனு வந்து அசல் பரமாத்மா இல்லைன்னு சொல்லிட்டான். ஒருவேளை அன்னைக்கு பார்த்தோம், மகா வாக்கியம் என்ன பண்ணுவேன்னா அதையெல்லாம் சும்மா என்ன, அப்புறம் இல்லைன்னா இதோ இந்த ஜீவாத்மா தான் ஜெகத் மொத்தத்துக்கு காரணம். யாரு? முட்டாளான சம்சாரியான அல்பஜ்ஞான ஜீவா. அதனால அந்த ரெண்டு பேருமே பிரவேச ஸ்ருதி இல்ல பிரவேச ஸ்ருத்தின்னு உபனிஷத்துல நிறைய இடத்துல பல பல வகையா சீமானம் விதாரிய, இங்க அப்படி கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டு பரமாத்மா உள்ள என்டர் ஆயிட்டாரு. ஒரு உபனிஷத்து அப்படி சொல்றது, தத் சிருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத். அனுப்பிரவேச வாக்கியங்கள் எல்லாத்தையும் மட்டும் வச்சு இவங்க ரெண்டு பேருமே நீங்க சொல்றது தவறு, அப்படி கிடையாது, பேதம் இல்லை, ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பலதெல்லாம் நிறைய கோட் பண்ணுவாரு. ததேவ சீமானம் விதாரியை ததா துவாரா பிராபத்யத, ஐதரேய உபனிஷத்து. சேயம் தேவதா இமான் ஸ்திரிஸ்திரோ தேவதா அனேன ஜீவாத்மானம் அனுப்பிரவிஷ்ய, சாந்தோக்கிய உபனிஷத்து. ஏஷ சர்வபூதாந்தராத்மா, முண்டகோபனிஷத்து. ஏகமேவாத்விதீயம், சாந்தோக்கியோபனிஷத். பிரம்மைவேதம், முண்டகோபனிஷத்து. ஆத்மைவேதம், சாந்தோக்கியோபனிஷத். இப்படி சங்கரர் நிறையவே பாஷ்யத்துல கோட் பண்ணிட்டே போவார். அதனால நீங்க பேச தவறுன்னு அவங்க நினைச்சிட்டார். இங்க வரைக்கும் பார்த்தோம் கடந்த சத்சங்கத்தில். மேலும் பாஷ்யம் வேற என்ன ஆச்சு? அஞ்சாச்சு இல்ல சார், இல்ல எப்போ சங்கரர் இப்படி அபேதம் பத்தி பேசினாரோ, ஒன்னஸ் ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுதான் சொன்ன உடனே
இன்னொரு பூர்வ பட்சி வந்தான். அந்த பட்சிகள் எல்லாத்தையும் மறந்துடுவோம், அது பறந்து போச்சு. இவன் யாருன்னா பேதவாதி. பேதவாதி இவன் நீங்க பேதம் இல்லைன்னு அத்வைத்தத்தை நீ பேசிட்டா, இங்க பாரு சங்கரா, முக்கியமா 2 விதமான நஷ்டம், ஆனர்த்தக்கியம் ஏற்படும் அப்படின்ற இவனு. என்ன அது? முக்கியமா 2 சொல்றாரு. ஒண்ணு பேதம் இல்லைன்னு சொன்னதுனால என்னாகும்? பரமாத்மா கூட சம்சாரி ஆயிடுவான். ஜீவாத்மைக்கு பரமாத்மாக்கு பேதம் இல்லைன்னு சொன்னா பரமாத்மா கூட சம்சாரி ஆய்தான் தீரணும், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ வேதம் பேசுறதெல்லாம், வேதம்னா இந்த ஸ்ருதி உபனிஷத் சொல்றதெல்லாம் அது வியர்த்தமாயிடும். டீச்சிங் பண்றது இல்லையா, பரமாத்மா பத்தி சொன்னாலும் ஜீவா சம்சாரிகள் தான், அவனை பத்தி என்ன டீச் பண்றது? பரமாத்மாவே சம்சாரி ஆச்சுன்னு அப்புறம் என்ன டீச் பண்றது? அப்படி சொல்லி இதெல்லாம் அவனு சொல்றத, ஒருவேளை ஜீவன் சம்சாரி இல்லை அப்படின்னு சொன்னா அப்போ கூட உபதேசம், இந்த சாஸ்திரம், குரு, கிளாஸ் இதெல்லாம் வேஸ்ட். ஜீவனு சம்சாரி இல்லை. முதல் பாயிண்ட் அசம்சாரி ஆயிடுவாங்க. இப்போ ரிவர்ஸ்ல சொல்றா, ஒருவேளை ஜீவன் சம்சாரி இல்லை, என்ன A is equal to B, B is equal to C என்ன? A is equal to C தானே அர்த்தம். அதே போல சம்சாரி ஜீவாத்மா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா ஆயிடுது. அப்போ இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா ஆல்சோ சம்சாரி ஆகும் இல்லையா? அப்போ அப்படி சொன்னா, ஒருவேளை ஜீவன சம்சாரி இல்லைன்னு சொன்னா கூட உபதேசம் வியர்த்தம் ஆயிரதான தோஷம் வரும். உபதேசம் எதுக்கு? உபதேசம் ஆத்மஸ்வரூபம்னு போதிக்கிறதுக்கு தானே உபனிஷத்து சாஸ்திரம் வருது. அது எதுக்கு பண்ணணும்? இவன் அசம்சாரி தான், அவன் அசம்சாரி தான். ஸோ அப்படி சொன்னாலும் இது ப்ராப்ளம் வரும், இப்படி சொன்னாலும் ப்ராப்ளம் வரும். அப்போ பரமாத்மா அசம்சாரனி போதிக்கிற ஸ்ருதி வாக்கியங்களுக்கு ஆனர்த்தக்கியம் வரும். சரியா? ஸ்ருதி வாக்கியங்களுக்கு மட்டும் இல்ல, ஸ்மிருதிகளுக்கு, யுக்திக்கு, எல்லாத்துக்கும் ஆனர்த்தக்கியம். ஆனர்த்தக்கியம்னு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி, சரி ஒருவேளை நீ இப்படி சொன்னா, பிராணிகள் ஜீவர்களோட சம்சர்க்கத்தினால சேர்றதுனால அவங்க கூட பரமாத்மாக்கு எல்லாத்துக்கும் துக்கம் வரும் இல்லையா? ஜீவர்கள் எல்லாம் துக்கிகள் தானே. ஒரு ஜீவி கூட யாரும் துக்கப்படாம இல்லை, துக்கித. ஒருவேளை நீ அப்படி தொடர்பு வச்சிருந்தா கூட அந்த சம்சர்க்கத்தினால ஜீவர்களுக்கு இருக்கிற துக்கம் பரமாத்மாக்கு சம்பந்தம் இல்லை. இவர் அவங்க கூட இருக்கா, ஓகே, ஆனா அவர் வேக்சின் போட்டு இருக்காரு, அதனால துக்கம் வைரஸ் அவரு பிடிச்சிக்காரு அப்படின்னு ஒருவேளை நீ சொன்ன, யாருன்னு நம்மளை கேட்கிறான் அப்படின்னு சொன்ன, அப்படின்னு சொல்லி நீ ஏதோ பேசி நிரூபணம் பண்ணிருந்தா கூட என்னாகும்? பரமாத்மாக்கு வேற ஜீவன் అనేది இல்லைன்னு நீங்க சொல்றதுனால அந்த பரமாத்மாக்கு సాధిக்கிறதுக்கு ஒரு లక్ష్యం అనేది, లక్ష్యం என்ன? జీవాత్మ పరమాత్మ ఉన్నంత. ஆனா துக்கம் అనేది ஒட்டுக்காது, பக்கத்துல இருந்தா கூட, இவர் 2 பேர் இருந்தார். ஆனா அனுபவம்ல என்ன இருக்கு? சம்சாரி துக்கிகள் தான் இருக்கு. அது நீ ஒட்டுக்காது அப்படின்னு சொன்ன, அப்போ பரமாத்மாக்கு நீங்க சொல்ல 2 ஒண்ணு இல்லை. பரமாத்மாக்கு அப்ப சாதிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கு? ஆனந்தம்
அடைய வேண்டியது ஏதாவது இருக்கா? லட்சியம் ஏதாவது இருக்கா? இல்ல துக்கம் போகணும்னு சொல்லிட்டு நீக்கிறதுக்கு, தள்ளுறதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன கெயின் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? லூஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? జాగ్రత్త புரிஞ்சுக்கணும். பரமாத்மாக்கு சொல்றேன் అని வச்சுக்க வேண்டாம். அவர் ரெண்டும் ஒண்ணுன்னு தானே நம்ம சொல்றோம். அவன் ஜீவாத்மாని మనసులో வச்சுக்கிட்டு பேசுறான். ஆனா ஜீவாத்மா விஷயத்துல நீ ஆத்தியந்திக சுகத்தை அடையணும், துக்க நிவிருத்தி ஏற்படணும், இப்படி எல்லாம் சொல்லுவீங்க. அப்ப அதையெல்லாம் தவறாயிடும் நீங்க பேசுறது எல்லாம். அதனால அவர் அசம்சாரி அண்ணானும் ப்ராப்ளம், சம்சாரி அண்ணானும் ப்ராப்ளம். அதனால இது ரெண்டும் ஒன்னு சொல்லக்கூடாது. சரியா? பேதம் இருக்கப்பா. அப்போ அள்ளுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, தள்ளறதுக்கு ஒன்றும் இல்லை. நோ கெயின் நோ லாஸ். அப்போ திரும்பி சாஸ்திர உபதேசம் எல்லாம் வியர்த்தம். இவ்வளவு புஸ்தகங்கள் படிக்கிறது அதெல்லாம் அப்படி வியர்த்தமனே தோஷமும் வந்துடுது. அப்போ அதனால அத்வைதி சித்தாந்தி நீ தப்பிச்சுக்க முடியாது, ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லி அப்படின்னு ஸ்ட்ராங்கா அவனு வாதிக்கிறான். இவன் வாதனை கேட்டு சங்கரர் அவனுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே நடுல இன்னொருத்தனும் உள்ள நுழைஞ்சிட்டான். இன்னொருத்தர் அங்க என்னவோ பேசிக்கிறாங்களே, நம்ம கூட போய் சும்மா கொஞ்சம் கலவி விட்டுருவோம். நம்ம கூட ஏதாவது ஊழி விட்டுருவோம். சிலவாட்ட அப்படி நுழைவாங்க யாராவது. ஒரு மத்தியவர்த்தி தட்டஸ்தன் அவன் சின்ன வயசுல ஒரு கதை பார்த்தோம். 2 பூனைகள் ரொட்டி பிரிச்சு சமமா பிரிஞ்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு, அது 2 பேருக்கு சண்டை. அப்போ குரங்கு நானும் பிரிச்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில ரொட்டி மொத்தம் குரங்கு சாப்பிட்டுச்சு இல்லையா? 2 பூனை மியோ மியான்னு போச்சு. அப்படி ஒரு தடஸ்தன் யார் இவனும் எதுக்கு இப்படி இவ்வளவு மண்டை வடிச்சுக்கிட்டு நீங்க? அவர் சித்தாந்தி சங்கரரேமோ அபேதம், அபேதவாதி, அவன் பேதவாதி. இப்படி 2 பேரும் இப்படி பேசுறீங்க. 2 என்ன பண்ணலாம்னா 2 பாதி பாதி வச்சுக்கிறோம். பேதம் இருக்கு, அபேதம் இருக்கு. அப்ப இவனுக்கு என்ன பேரு? பேதாபேதவாதி. நானே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்லணவன்னு பண்ணிட்டு இருக்கிறோம், சொல்றவன்னா இவ்வளவு 10 உபனிஷத்தை முடிச்சிட்டோமா? அங்கெங்க எது அப்படி கொஞ்சம் டேஸ்ட் பண்ண விஷயங்கள் தான். பட் இப்ப இந்த கடைசி அப்படின்னு வச்சுக்கோங்க, பெரிய உபனிஷத்து ரொம்ப முக்கியமானது. பிருகதாரண்யகம் பெருசா இருக்கிறதுனால யாரும் படிக்க மாட்டாங்க, யாரும் விவரமாவும் சொல்லி தர மாட்டாங்க. ரொம்ப நாள் நாங்க யாரும் சொல்லு, ஆள் வரணுமே. அடிக்கடிக்கு அந்த பட்சி எங்க போகும் தெரியாது. பேதாபேதவாதி, காம்ப்ரஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங். அத்தனை உபனிஷத்துகள் மறந்திருப்போம், படிச்சோம், ஒரு வாட்டி படிச்சா ஒன்றும் ஞாபகம் இருக்காது. சரி, இப்போ அதே கொஞ்சம் பிளஸ் அந்த சந்தேகங்கள் இன்னும் ஏதாவது அறக்குறையான ஒரு ஆப்ஸ்டிக்கல், பேட்கள், தடம் இங்க ஏதாவது இருந்தா அதெல்லாம் போகணும். அதுக்குதான் விவரம். சரியா? என்ன சொல்ற இவனும் நீங்க 2 பேர் சொல்றதே சேர்ந்து எடுத்துக்குவோம். அப்போ ஒன்றும் இந்த சண்டை போடுற தேவையில்லை, அவசரம் இருக்காது அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். என்ன சொல்றான்? ஜீவாத்மன் பரமாத்மனுடைய காரியம் அப்படின்னா, பரமாத்மா காரணம், ஜீவாத்மா காரியம். நீங்க மறந்துட்டீங்களா?
உங்களுக்கு தர்க்கத்துல தெரியுமா? காரிய காரணங்களுக்கு நடுவில் எப்பவுமே பேதம் இருக்கும், அபேதம் இருக்கும். நம்மளும் காரிய காரண விலட்சணமனி ஆத்மா பிரம்மன்னு சொல்லிட்டு போறோம். விஷயம் தெரியணும் இல்ல, அவன் நல்லா பேசுறான். காரிய காரணங்களுக்கு நடுவில் எப்பவுமே பேதம் இருக்கும், அபேதம் இருக்கும். அப்ப பேத அபேதங்களுக்கு கூடிதான் இருக்கும். இது கூட புரியல உங்களுக்கு? அப்படி ரெண்டு எடுத்துக்க வேண்டியதானே, எதுக்கு பேச்சு? எப்படி அது அப்படின்னு சொன்னா, இதோ மண்ணு கொடுங்க, இங்க இல்ல கார்ல. மண்ணு குடம் இதே. இந்த மண்ணு குடத்தை சொல்லும் போது மண்ணு காரணம், நாமரூப குடம் காரியம். இந்த ரெண்டுமே பூர்ணமா பேதமாவும் இல்லை, பூர்ணமா உண்ணாவும் இல்லை. சரியா? எப்படி? மண்ணு அதோட பேரு வேற, மண்ணு கட்டி. குடம் பேரு வேறா இருக்குல்ல, பேரு வேறா இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் ரூபம் வேற இருக்கு. ஸோ நாம ரூப பேதம் இருக்கு, மண்ணுக்கு குடத்துக்கு இருக்கா இல்லையா? பேதம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்றான், இதோடைய பிரயோஜனம் வேற, இதோட பிரயோஜனம் வேற. என்ன? ஏதாவது போட்டு குடிச்சுக்கலாம், இதே போட்டு அடிக்கலாம், பிரயோஜனம் வேற. அப்புறம் என்ன சொல்றான், மண் இருக்கிற எல்லா இடத்துலையும் அங்க குடவன் கூப்பிட மாட்டோம். மண் இருக்க, மண் இருக்கிற எல்லா இடத்துலும் குடவன் கூப்பிடுங்களேன். குடவன் நாமரூபம் இருக்கா? எல்லா இடத்துலயும் இல்ல. அப்போ மண் மட்டும் இருக்கிற இடத்துல குடவன் நாமரூபம் இல்லை. ஆனா குடம் இருக்கிற இடத்துல மண் இருந்தா இருக்கும். ஆனா மண்ணு குடவனை கூப்பிட மாட்டோம், அங்க இருக்கு. இப்படி ரெண்டுடைய பேரு வேற, ரூபம் வேற, அப்புறம் அதோட பிரயோஜனம் வேற. சரியா? பேதம் இருக்கு. இப்போ பேதம் பத்தி சொல்லிட்டான். அபேதம் என்ன தெரியுமா? இப்போ நாம கர்ம பேதங்கள் மூலமா இது ரெண்டும் ஒன்னனி சொல்ல முடியாது. நாமம் பேதம் இருக்கு, ரூபம் பேதம் இருக்கு, பிரயோஜனம் பேதம் இருக்கு. ஆனா இது ரெண்டு வேறு வேறுன்னு சொல்ல முடியுமா? ரெண்டு வேறு வேறுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா மண்ணு நாமரூப குடம் செப்பரேட்டா எக்ஸிஸ்ட் இல்லை, ஒன்னாதான் இருக்கு. அப்போ அபேதம், ரெண்டு ஒரே ஒன்னாவே இருக்கு. ஓ பேனா புக்கு இல்லைன்னா கிளிப்பு குடம் இது இருக்கு. கிளிப்பு இங்க இல்லைன்னா கூட குடம் இருக்கு. பேனா சில வாட்டி மறந்து வரும், வீட்டுல இருக்கும். புக்கிங் இருக்கும், இல்ல புக்கிங் இருக்கும், பேனா தேடி 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 பேனா இருக்காது. அப்படி குடமணி நாமரூபம் வேற, அப்புறம் அந்த மண் வேற இருக்குமா? அபேதம், வேற இருக்க முடியாது. ஆனா சில பேதங்களும் பார்த்தோம், அபேதமும் பார்த்தோம். அதனால என்ன தெரியுமா? பெஸ்ட் மெத்தட் இஸ் ஐடென்டிட்டி இன் டிஃபரன்ஸ். அதான் டிஃபரன்சஸ் இருக்கு, ஆனா ஐடென்டிட்டி இருக்கு. பேதம் அபேதம் இருக்கு, ஆனா பேதம் இருக்கு. அப்படி எடுத்துக்கோங்க, கதை முடிஞ்சிடும். உதாரணம் இது சொல்லி அவர் சொல்ற, இது அப்ளை பண்ணுங்க. இங்க எங்க விஷயம் என்ன? நமக்கு உடம்பு இல்லையே, ஜீவாத்மா பரமாத்மா. இதே அப்ளை பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா இங்க கூட அப்படிதான். பேரு வேற, ஜீவாத்மா பரமாத்மா. அப்புறம்
ரூபம் பரமாத்மா ரூபம் யாரும் பார்க்கவே இல்லை. எதோ சொல்றாங்க, இதெல்லாம்ன்றாங்க, அதெல்லாம்ன்றாங்க. அவங்க வேற சொல்றாங்க, இவங்க வேற சொல்றாங்க. சரியா? ஜீவாத்மா. அப்போ பேதம் இருக்கு. சரியா? பரமாத்மாக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. அவர் முக்தி அடைஞ்சணும், ஏதாவது பண்ணணுமா? கிளாஸுக்கு போகணுமா அவரு? முக்கியமா அது சொல்லு. இல்லை கங்கையில போய் குளிக்கணுமா? பரமாத்மா எங்கேயுமே போக வேண்டியது. இவனுடைய யூட்டிலிட்டி இவன் வேற இருக்கு. இவன் கர்ம செலவு பண்றதுக்காக இவர் வந்தார், கிணறுல உளுந்துட்டார். அவர் கிணறுல இறங்கணும்னு இறங்கலாம், உன்னை காப்பாத்தலாம், தனியா இருக்கான். அதுதான் அவதாரம். இப்படி எல்லா பேதங்கள் இருக்கு. ஆனா பரமாத்மா இன்னொரு இடத்திலும் இந்த ஜீவாத்மா இன்னொரு இடத்திலும் இருக்க முடியாது. எசென்ஷியலி தேர் ஒன் அண்ட் த சேம். குடம் நாவரமும் வேற, மண்ணு வேற இருக்குமா? நிறைய வாட்டி சொல்றோம் இல்ல? ஓகே, வேற என்ன? குடம் நான் வச்சுக்கிறேன், மண்ணுன்னு எடுத்துக்கோ. ஓகே, அந்த கம்மல் அதெல்லாம் நீ வச்சுக்கோ, தங்கம் நான் வச்சுக்கிறேன். முடியாது. ஸோ பேதம் அபேதம் இது அங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற சங்கரர் இருக்கிற சமயத்துல சங்கரருக்கு முன்னாடியே இந்த இந்த பேதாபேதவாதம் இது பேசுற ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒருத்தர் இருக்காரு, ஒரு பெரிய மகான் இருக்காரு. ஏன்னா அவரும் பாஷ்யம் எழுதினார் எல்லாத்தையும். பர்த்ரு பிரபஞ்ச, அவர் பேரு பர்த்ரு பிரபஞ்ச. அவரு அவருக்கு பேரு விருத்திகாரக, பாஷ்யக்காரகன்னு சொல்றது விருத்திகாரக. அவர் கீதா, பிரம்மசூத்திரம் முதலான இது எல்லாத்துக்கு சங்கரருக்கு முன்னாடியே பாஷ்யம் எழுதி இருக்காரு. ஆனா அவருக்கு புரிஞ்சது, அவரு சொல்றது, அவர் எழுதினது பேத அபேதம். சரியா? அதனாலதான் சங்கரர் அது டிஃப்யூட் பண்ணிடும். சங்கரர் வந்ததே அதுக்குதானே. சங்கர விஜயம் இது ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறேன்? அப்ப அதனால அதை பற்றி பாஷ்யத்துல அவ்வளவு வேத வேண்டியிருந்தது. இப்போ இருக்கிற அன்னைக்கு சொன்ன இந்த விசிஷ்டாத்வைதிகள் இந்த பர்த்ரு பிரபஞ்ச இந்த பேத அபேதவாதத்துக்கு க்ளோஸா இருக்காங்க. பூர்ணமா இல்லை, கொஞ்சம் டிஃபரன்சஸ் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் அவங்கள அதேதான். போக போக உங்களுக்கு புரியும் கொஞ்சம் பாஷ்யம் கேட்கும்போது. அப்புறம் இப்போ நம்ம சங்கரர் நமக்கு பெரிய வேலை. முதல்ல பேதவாதி, பேதாபேதவாதி ரெண்டு பேர்னு இப்போ தள்ளி விடணும், திரஸ்காரம் பண்ணணும், கரெக்டா ப்ரூவ் பண்ணணும். அப்படி நிரூபணம் பண்றதுக்காக சங்கரர் முதல் இப்போ வந்தானே மத்தியலோ, இவன் முதல்ல வெளியில அனுப்பணும். ஓகே, இவன் என்னமோ நான் உங்களை நல்லா பண்றேன்னு சொல்லி குரங்கு போல வந்துட்டான். வெளியில அனுப்பணும். முதல்ல இவன் விஷயத்தினை விசாரணைக்கு எடுத்துக்கிறாரு. விசாரணத்துக்கு எடுத்துக்கும் போது நேரா அவன் அப்படி பண்ணாமே, இவன் இப்படி பேசுறான், இல்ல நீ இப்படி பேசுற, இந்த காரணத்தினால நீ அப்படி நினைக்கிறிய, இல்ல இந்த காரணத்தினால நீ இப்படி நினைக்கிறானே. இவர் பேதா பேதவாதியுடைய ஆர்குமெண்ட்ல பல விகல்பம் இதுனே மொத்தத்தினை பரிணாமவாதம்னு சொல்றோம் பாருங்க. எல்லாரும் கீதா படிச்சாங்க, எல்லாரும் உபனிஷத்து படிச்சாங்க, எல்லாரும் பிரம்மசூத்திரம் படிச்சாங்க. இந்த துவைத்த மத்வாச்சாரிய எழுதின பாஷ்யம் வேறவா இருக்கும், அத்வைத இவர் ராமானுஜர் எழுதின வேற இருக்கும், சங்கர் எது கரெக்ட்ன்றீங்க எப்படி தெரியும்? வருமா இல்லையா குழப்பம்? அப்படி பார்த்தா மெஜாரிட்டி பார்த்து இப்போ
அந்த பக்கம் தான் நிறைய பேர் இருக்காங்க, மெஜாரிட்டி பார்த்தேன். அப்ப நமக்கு சந்தேகம் வராது? சந்தேகம் வரும், குழப்பம் வரும், நல்லாவே வரும். நம்ம கூட போய் அந்த கட்சியில எல்லாரும் சேர்றாங்க, எல்லாரும் சேர்றாங்க. எப்படி எப்படியோ பேசினவங்க எல்லாரும் நாங்களும் உங்களை பக்கம் வருவோம். மெஜாரிட்டி 400 के पार. அப்படி ஆகும். மெஜாரிட்டி எந்த பக்கம் இருக்குன்னு இல்லப்பா, சத்தியம் எந்த பக்கம் இருக்குன்னு. சத்தியம் சத்தியம் மாறுமா என்ன? காலம் மாறலாம், பேச்சு மாறலாம், மனுஷர்கள் மாறலாம், யுகங்கள் மாறலாம், சத்தியம் மாறாதே. மாறினா அது சத்தியம் ஆகாது. சரி, அப்படி அந்த பரிணாமவாதங்கள் பாசிபிலிட்டிஸ் ஒருவேளை இப்படி நீ நினைச்சா, ஒருவேளை இப்படி நினைச்சா, அவனு 100% சொல்லல, ஹைப்போதிட்டிக்கல் ஆர்குமெண்ட்னு அப்படின்னு சொல்லி முதல் பாசிபிலிட்டி, முதல் சாத்தியம், பாசிபிலிட்டின்னு சாத்தியம், இந்த விதமா சாத்தியம், இந்த விதமா சொல்லி அதை சொல்லலாம். அப்படி என்ன முதல் பாசிபிலிட்டி என்ன? இந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், இந்த விகல்பங்கள், பரிணாமவாதம், காரியகாரணவாதிகள், இவங்களெல்லாம் பல 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 வகை புத்தர்களுக்கு இருக்காங்க, அங்க இருக்காங்க, மொத்தம் கன்சாலிடேட்டா நம்ம மைண்ட்ல வேதம் பத்தி பேசுறவர் ஒண்ணு, பேதாபேதம் பத்தி பேசுறவர். நம்ம அபேதம் பத்தி, ஏகம் பத்தி பேசுறோம். என்ன சொல்றான் புதுசர்? சார், பரமாத்மா ஒருத்தன் இல்ல, நிறைய பரமாத்மாஸ் இருக்காங்க, நிறைய பரமாத்மாஸ் இருக்காங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, அதுல ஒரு பரமாத்மா மட்டும் ஜீவாத்மா ஆயிட்டான், ஒரு பரமாத்மா மட்டும் ஜீவாத்மா ஆயிட்டான். அதனால இப்ப என்ன சொல்லலாம், அந்த பரமாத்மா, நிறைய பரமாத்மா ஒரு பரமாத்மா ஜீவம் ஆயிட்டாங்க, அதனால பேதம் இல்லை, அபேதம்னு சொல்லலாம் ஒன்னும். ஆனா இன்னும் நிறைய பரமாத்மாக்கள் இருக்கான், அவங்க எல்லாரும் வச்சு பார்க்கும்போது பேதம் இருக்குல்ல. புரியுறதா பாயிண்ட்? நிறைய பரமாத்மாக்கள் இருக்கான், அதுல ஒரு பரமாத்மா, இங்க ஒன்னு அர்த்தம், இத்தனை ஜீவர்கள், அத்தனை நிறைய இருக்கு, நிறைய, அதுல ஒரு பாகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவனுடையது, ஒரு. ஆனா சொல்றது எப்படி இருக்குன்னு பாகவனுடைய இல்லை, அந்த பாகவனி பாயிண்ட் வேற இடத்துல வரும். நிறைய பரமாத்மா இருக்கு, ஒரு பரமாத்மா மட்டும் ஜீவன் ஆயிடும், கன்வெர்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கன்வெர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஆனா இன்னும் நிறையவே கன்வெர்ட் ஆகாம இருக்காங்க. அதனால கன்வெர்ட் ஆனதுனால அவரே இவரா இருக்கிறதுனால பேதம் இல்லை. ஆனா இன்னும் நிறைய பேரு வேற இருக்கா, அதனால பேதம் இருக்கு. அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி. இப்படி இது மனசுல வச்சுக்கு பேசிய நீ திரும்பி இங்க வருவோம். அவன் சொல்றது இதுதான், நிறைய மண்ணு கட்டி நிறைய இருக்கு, மெனி லம்ப்ஸ் ஆஃப் கிளே, சரியா? அதுல ஒன்னும் குடமாகிறது. கரெக்டு தானே? லாஜிக்கலா பார்த்தா அதானே சொன்னோம், மண் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலும் குடம் நாமரூபம் இல்லை. இப்போ நிறைய மண்ணு உருண்டு இருக்கு, அதுல ஒண்ணு மட்டும் குடம் ஆயிடுச்சு, சரியா? அப்படின்னு அவன் சங்கரர் அப்பப்போ அதை ரிஃப்யூட் பண்றோம். எல்லாம் 3 பாசிபிலிட்டி சொல்ல போறாரு, ஒரு மறந்துடும், நானும் மறந்துடும். சங்கரர் இது சாத்தியப்படாது, இது சாத்தியப்படாது நீ பேசுறது. ஏன்னா பரமாத்ம ஜாத்தேஹே அபாவாத், பரமாத்மா అనేది ஜாதி என்ன, அவங்க ட்ரைபல் ஜாதி நிறைய இருக்காங்க. அப்படி பரமாத்மர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கூட்டம் சார், அவங்க கொல்ல கூட்டம். பரமாத்ம ஜாத்தேஹே அபாவாத் அப்படி எந்த உபனிஷத்துல எங்குமே சொல்லலையே.
ஆனா நீ சொல்ற உதாரணத்துல அது செல்லும். ஆனா பரமாத்ம விஷயத்துல அது செல்லாது. உதாரணம் சொல்லி கொடுத்தா இதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு டைம் இருந்தா தெரியல அங்க வரைக்கும் வருமானு. அதுல உதாரணத்தை எப்படி பார்க்கணும் అనేది இன்னைக்கு நமக்கு ஒரு லெசன் கொடுக்க போறார் சங்கரர். அவனும் உதாரணம் கோட் பண்றானே, சாஸ்திரம் கோட் பண்ற கட்டம் மிருத்திகை அவனும் அதே எடுத்துக்கிறான். அதே ஸ்னேக் ரூப் எடுத்துவான். ஆனா வேற விதமா சொல்லுவான். சரினா திரஸ்காரம் பண்ணிட்டாரு. மினி பரமாத்மா అనేది சாஸ்திரத்துல எங்கமே சொல்லலையே. அது நான் యాక్సెప్టబుల్ அப்படின்னு சொல்லி ఉదాహరణలో ఓకే. ஆனா பரமாத்ம விஷயத்துல நிறைய అనేది இல்லை. சரி, ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன? ஒருவேளை இப்படி அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாவனோ, அந்த பரமாத்மா மொத்தம் மாடிஃபை ஆயிட்டான். மாடிஃபிகேஷன் மாடிஃபை ஆகி ஜீவாத்மா ஆயிட்டான். whole Paramatma modified and become Jivatma. Best example, பால் தயிரானது போல். பால் மொத்தம் தயிரானது போல். எல்லா உதாரணங்களும் நம்ம பார்த்ததுதான். ஆனா இப்போ புதுசு புதுசா ஒரு கன்சாலிடேட்டா பார்க்கணும். இப்போ யாருன்னு நம்ம ரிஃப்யூட் பண்றோம், யாருன்னு ரிஃப்யூட் பண்ண போறோம், அது மறந்து போக கூடாத. யார் பூர்வபக்ஷி, யார் என்ன பேசுறாங்க, வேதாபேதவாதி. அதனால இப்போ அவன் சொன்னபடி என்ன, இங்க பாருங்க, கர்ம அண்ட் நாம பேதம் இருக்கா இல்லையா? பாலுடைய பேர் பால், தயிருடைய பேர் தயிர். அப்புறம் அதோடைய கர்ம வேற, இதோடைய கர்ம வேற, அதோட யூட்டிலிட்டி. ஆனா அதே சமயத்துல இது ரெண்டு வேறு இல்லை, நான் டிஃபரெண்ட். ஏன்னா பாலே தானே தயிரா காணப்படுறது, மாடிஃபைடு. ஒருவேளை இந்த விதமா நீ நினைச்ச, சங்கரர் அதை ரிஜெக்ட் பண்றாரு. எப்படின்னா, பரமாத்மா நிர்விகாரத்வாத். பரமாத்மா நிர்விகாரம் நிர்விகாரம் ஸ்ருதி அடிச்சு சொல்றது, ஸ்மிருதி சொல்றது எல்லாம் நிர்விகாரத்வாத் द्वितीयः न संभवति. परमात्मा निर्विकारत्वात् द्वितीयः न संभवति. மாடிஃபிகேஷன் எப்படி ஆகும்? விகாரம். ஆனா திரும்பி உதாரணம் நீங்க கொடுத்த பால் டைப்ல ஓகே. ஆனா பரமாத்மா விஷயத்துல இந்த விகாரங்கள் இல்லப்பா, ஷட்விகாரங்கள் இல்லப்பா. விகாரங்கள் இருந்தால் சரீரத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு. அதனால இதையும் ஒத்துக்க முடியாது. சரியா? நமக்கு ஒரே வார்த்தை தெரியணும், பரமாத்மா நிர்விகாரத்வார்த்தை. அப்பன்னு நம்ம ஸ்துதின்னு பிடிச்சுக்கிறோம், உபனிஷத்து வார்த்தைன்னு பிடிச்சுக்கிறோம். அதுதான் பிரமாணம். சங்கரர் பிரமாணம் இல்லை. சங்கரருக்கு பிரமாணம் ஸ்மிருதி, இது ஸ்ருதி. ஸ்ருதின்னா இங்க வேதம் மொத்தமனி, நமக்கு மெயின் உபனிஷத். சரி, மூணாவது பாசிபிலிட்டி என்ன சார் அப்படின்னா, இந்த மூணாவது பாசிபிலிட்டி தான் விசிஷ்டாத்வைதத்துக்கு ரொம்ப நெருங்கி நல்ல சூட்டபிள் ஆயிருக்கு. என்ன சொல்றான்னா, சரி அப்படி இல்லை, பரமாத்மால ஒரு போர்ஷன் மட்டும், ஒரு போர்ஷன், முதல்ல நிறைய பரமாத்மா, அது வேற. இது பரமாத்மா ஒரு போர்ஷன் என்னாச்சு, ஒரு போர்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகி ஜீவாத்மாவா ஆயிட்டான். ஒரு போர்ஷன் மட்டும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஏகதேச விகார. ஏகதேச விகார. இப்ப கேட்கும்போது நல்லா இருக்கு. இது பரமாத்மா இருக்கு, கொஞ்சம் ஆயிடுச்சு. இட் லுக்ஸ் லைக் நல்ல சூட்டபிளா இருக்கிற போல் தோணுறது. ஏன்னா இப்போ ஒரு போர்ஷன் தான் ஆயிடுச்சு, அதனால ஐடென்டிக்கல்.
ஆனா நிறைய போர்ஷன் இன்னும் பரமாத்மாவா இருக்கு. அதனால டிஃபரெண்ட் வேதா அபேதம் இருக்கு. இதுக்கு சூட்டபிளா கோட் பண்றது பாருங்க, கரெக்டா இருக்கும். பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. கரெக்டா இருக்கு. ஒரு கால் பாகம் மட்டும்தான் இந்த உலகம் எல்லாம் 3 பாகம் அமிர்தம் மேல எங்கோ இருக்கு. அதானே இவன் சொல்றான். சொல்லுவா. பகவத்கீதையில விபூதி யோகம் 10வது அத்தியாயத்துல விஷ்டவ்யாஹம் இதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். என்னுடைய ஹோல் பர்சனாலிட்டில ஏக அம்சம் மாத்திரம் இந்த ஜகத்தா இருக்கு. பாருங்க சார் எவ்வளவு இருக்கு எனக்கு சார் சப்போர்ட். இப்படி இன்னும் என்னோட கோட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சதுனால இது 2 முக்கியமா. அதனால அவன் என்ன சொல்றான்னா, நீங்க ரொம்ப சிரமப்படாம நீங்க கம்ஃபர்டபுளா பேத ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு, அபேத ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கு. இது பேத ஸ்ருதி வாக்கியம் தான் இருக்கு. ஆனா அபேதமாவும் இருக்கு. ஒரு பாகமா தான் வந்துச்சு, 3 பாகம் அப்படி இருக்கு. அதனால நீங்க கம்ஃபர்டபுளா அது 2 எடுத்துக்கோங்க. ஜீவன் முக்தன் சைமல்டேனியஸும் சம்சாரி கூட பாதி பாதி எடுத்துக்கோங்க. எல்லாம் இந்த பாதி பாதி கேஸ் நல்லா போய் ஒரு கால் அங்கே ஒரு கால் இங்கே. நம்ம வேதாந்தத்தில் இருக்கும்போது சம்ஸ்காரத்தில் இருக்கிறவங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது சில வாட்டி. சங்கரர் இது ரிஃப்யூட் பண்றாரு. ஒரே வார்த்தை, நிரவயவத்வாத் ஆர் நிரம்சத்வாத் ஆர் நிஷ்கலத்வாத், எல்லாம் ஒரே சினானிம் வேர்டு. எல்லாம் பார்த்தோம் பகவத்கீதை பார்த்தோம். அவயவங்கள் இல்லப்பா ஒரு பாகம் எடுத்து கொடுக்கணும்னா நிரவயத்வாத். அம்சம் ஒரு அம்சம் அம்சம் இல்லை அங்க. நிஷ்கல கலை கிடையாது அங்க. கலந்த ஃபேசட்ஸ் இல்ல. அப்ப நிரவயத்துவமா இருக்கிற, நிரம்சத்துவமா இருக்கிற, நிஷ்கலையா இருக்கிற பரமாத்மா நீ ஒரு பாகம் எப்படிதான் பேசுவே தெரியாது. ஆகாயம், ஆகாயத்துல பாகத்துல பத்தி பேசு. ஆகாயத்திலேயே பாகம் பத்தி பேச முடியுது. அந்த ஆகாயம் யாருக்கு தெரியுறதோ அவருடைய மனசுலயும் பாகம் பத்தி பேச முடியாது. மனசுல வர எண்ணங்களை பத்தி பேசலாம். மனசு பாகம் பண்ண முடியுமா? ரொம்ப சட்டில் பாயிண்ட். ஆகாயத்தினே செப்பரேட் பண்ணி பாகம் பண்ண முடியாது, மனசுனே பண்ண முடியாது. பரமாத்மா எப்படிதான் பாகம் பண்ண முடியும்? அந்த நிர்விகாரத்வாத் நிரம்சத்வாத். சரி, ஒரு சான்ஸ், ஒருவேளை அவயவங்கள் இருக்கேன்னு ஒத்துக்கிட்டா கூட நிறைய லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். நிறைய வரும். எப்படி? சா அவயவத்துவம் லீட்ஸ் டு தி விகாரத்துவம். சா அவயவத்துவம் லீட்ஸ் டு தி விகாரத்துவம். நிறைய அவயவங்கள் இருக்கேன்னாவே அங்க விகாரங்கள் வந்துடும். நிர்விகாரம் அங்கே நான் சொல்லியிருக்கேன். அப்போ 6 விகாரங்கள் வரும். சரீரம் இருந்தா ஒரு பாகம்னு சொல்லலாம். அதனால ஆகாயத்தின் பத்தி யாரும் ஒன்றும் பேச முடியாது. சரீரம்னாவே ஷட் விகாரங்கள் வருமே. அஸ்தி ஜாயதே வர்த்ததை விபணவத்தை அபக்ஷீயத்தை நஷ்யதி. அதனால ரூல்ட் அவுட். இப்படின்னு சங்கரர் அவனை ரிஃப்யூட் பண்ணி நல்ல விதமா சொன்னார். விகாரத்துவம் அதெல்லாம் ப்ராப்ளம்.
ஸோ இந்த எந்த பாசிபிலிட்டி எதையும் மனசுல வச்சுக்கிட்டு நீ ஒருவேளை பேத அபிவேதம் பண்ணி சொன்னா கூட இது செல்லாது. புரிஞ்சா ஓகே, திரும்பி இல்லைன்னா கேளு, நல்ல அமைதியை உட்காந்து சிந்தனை பண்ணு. அப்படியே நீ சொல்லி கொஞ்சம் டைம் கொடுத்த உடனே இந்த வேதாபேதவாதி அவ்வளவு கோச்சுக்காதுங்க ரொம்ப சொல்லி, சரி இப்படி பார்க்கலாமா, அவன் திரும்பி கொஞ்சம் வாய் திறக்கிறான். யார் இவனே வேதாபேதவாதி என்ன சொல்றான்னா, சரி முதல் ரெண்டுத்துன்னு ஒத்துக்கல, முதல் ரெண்டு நிறைய பரமாத்மா இருக்கு அதே ஒத்துக்கல. அப்புறம் இந்த விகாரம், இந்த எக்ஸாம்பிள் பால், அதே ஒத்துக்கல. அது ரெண்டு ஒத்துக்கல பரவாயில்ல, ஆனா மூணாவது மட்டும் ஒத்துக்கலாம், இந்த மூணாவது மட்டும் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு உதாரணம் சொல்றான். நாம என்னன்னா, பூ ஊஷராதிவது, இந்த மூணாவது ஒத்துக்கலாம் சார், அவயவங்கள் இல்லைன்னு சொல்ல ஏதோ பேசிட்டீங்க நீங்க, சரி முதல் ரெண்டுத்தை நான் விட்டி கொடுக்குறேன், அந்த மூணாவது பூ ஊஷராதிவது அப்படின்னா ஒண்ணு இல்லை, பூ என்ன பூமி, ஊஷரம் என்ன பாலைவனம், டிசர்ட். அந்த உதாரணம் எடுத்துட்டு இப்போ அது பூமியா, பூமிதான், ஆனா நாட் ஃபர்டைல் லேண்ட், பார்த்தீங்களா? அப்போ அது பூமி அபேதம், பட் நாட் லைக் பூமி. பூமி என்னாவே பூதங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு எது காரணமா இருக்குன்ற அது பூமி. அங்க ஏதாவது வளருமா, ஏதாவது வாழுமா? அப்போ இந்த ஃபர்டைல் லேண்ட் அண்ட் டிசர்ட் சொல்லும் போது பாலைவனம் பூமி, பேதம் இருக்கு அபேதம் இருக்குல்ல, அந்த விதமா ஒத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி, இது ரெண்டு வேறு வேறு. அப்புறம் கர்ம வேற, அது கொடுக்கிற பலம் பாலைவனம் கொடுக்கறது, பூமி கொடுக்கிற பலம் அது கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியாக அவன் உபனிஷத்து உதாரணத்துக்கே வர்றாரு. இப்போ பார்த்த 20வது மந்திரத்துல பார்த்த உதாரணத்துக்கு என்ன சொல்றாருன்னா, அக்னி விஸ்புலிங்கவத், அக்னி விஸ்புலிங்க திருஷ்டாந்த பலாத். நானே இந்த பூ ஊஷர అని சொன்னான்னா, ஊஷர అనేది శంకరர் இதெல்லாம் భాషలో எழுதுறாரு. அவன் எப்படின்னா, இந்த ஒரு அக்னியில இருந்து வர நெருப்பு பொறி అని உபனிஷத்து, அந்த திருஷ்டாந்தமே பலம் நான் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் வாதன். எப்படி இப்போ பேசுனதெல்லாம் பார்த்தா, நெருப்பு வேற, நெருப்புடைய அந்த பொறி வேற, ஆனா வேறு இல்லை, பேதம் இருக்கு அபேதமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ருதி கொடுக்குற எக்ஸாம்பிள்னு கொடுக்கிறார். ஆனா இங்க சங்கரர் இப்போ நமக்கு ஒரு உதாரணத்தினை பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும் అనేది இங்க சில பாயிண்ட்ஸ் சொல்றார். இப்ப அந்த உதாரணம் வச்சுதான் இது பலமா இருக்குன்றான் அவனு. அதுதான் ஒரு பாகம் வந்துச்சு, ஆனா பேதம் இல்லை, பேதம் இருக்கு அப்படி. அந்த பத்தி ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்கோம் நிறைய வாட்டி முண்டகோபனிஷத்துல. பட் வி ஹைலைட் ஓன்லி ஜஸ்ட் சிம்பிளி லைக் தட். பாத்தீங்கன்னா அந்த நெருப்புல இருந்தா நெருப்பு பொருள் எல்லாம் வருது, பரமாத்மன் இருந்தா எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு தலாட்டிட்டு அப்படி போ. இப்போ தெரியும் உதாரணம் பார்க்கறதுன்னு எவ்வளவு கிரிட்டிக்கல். அசல் உதாரணம் கொடுக்கறதுன்னு உபனிஷத்துக்கு எவ்வளவு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸ்ருதி மாதாக்கு டைட் கார்னர். என்னன்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஒன் பை ஒன் பார்க்கறோம். இதெல்லாம் சங்கரர் சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் நீ கேட்கும் போதும் நம்ம உபனிஷத்தை சுருத்தி கொடுக்குற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. என்ன உபனிஷத்து எக்ஸாம்பிள் கொடுக்கறது? எல்லாமே லௌகிக திருஷ்டாந்தம் கொடுக்கறது. லௌகிகம்
நமக்கு தெரிஞ்சது அதுதானே எல்லாம் வச்சுக்கிட்டோம். டீச்சிங் எய்ட்ஸ் லௌகிக். இதுக்கு அலௌகிக விஷயத்தை நீ சொல்றதுக்கு லௌகிக திருஷ்டாந்தம் எடுத்துக்கிறது உபனிஷத்தை. அலௌகிகம்னா அது இந்திரியங்களுக்கு அகோச்சரம், நாட் அவைலபிள். அலௌகிகம்னா அந்த மாதிரி திருஷ்டிக்கு கோச்சரம் இல்லை. ஆனா அதை பத்தி சொல்லணும், புரிய வைக்கணும். உபனிஷத்துக்கு இன்னொரு வேற வழி இல்லை சாஸ்திரமா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு புது விஷய எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு அந்த புது ஐடியா நமக்குள்ள உருவாக்குறதுக்கு சொல்லும் போது அந்த சாஸ்திரமாக உபனிஷத்து லௌகிக நியாயத்துக்கு த யூனிவர்சல் லா, லௌகிக நியாயம், நேச்சுரல் ரூல்ஸ் ஆஃப் தி கிரியேஷன், அதுக்கு எகனஸ்டா கான்ட்ரடிக்டரா இருக்கிற போல் உதாரணம் கொடுக்கூடாது. புரியுதா இந்த பாயிண்ட்? should not go against the laukika nyaya, okay, the laws of the world. அது போகாமே கொடுக்கணும். ஏன்னா ஒரு பிரமாணம் இன்னொரு பிரமாணத்தோட கான்ட்ரடிக்ட் ஆகக்கூடாது. கான்ட்ரடிக்ட் ஆச்சு அது பிரமாணம் ஆகாது. ஒன் பிராமணா should never contradict with other பிராமணா. கண்ணு ரூபம் பார்க்கறதுக்கு பிரமாணம். அப்படி பார்க்கும்போது காது நான் அதை ஜஸ்டிஃபை பண்றேன், அதாரிட்டேட்டிவ் பண்றேன். நீ பார்க்கறது கரெக்டா இருக்கா, அந்த சிகப்பு நான் சொல்றேன்னு காது வரலாமா, வருமா? பிரமாணம் should not contradict the other பிரமாணம். அதனால ஒரு உதாரணம் கொடுக்கும் போதும் இது பிரமாணம் அப்படின்னு சொன்னா அந்த உதாரணம் லௌகிக்க நியாயத்துக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கக்கூடாது. அது ஜாகிரத்தை உபனிஷத்து அப்படி அப்படிப்பட்ட உதாரணம் தான் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் இப்ப சொன்ன போது இந்த உபனிஷத்துக்கு இந்த அலௌகிக விஷயம் பத்தி சொல்றதுக்கு வேற வழியில லௌகிக உதாரணம் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது அலௌகிகம் எக்ஸ்ட்ராடினரி, நான் பர்செப்ஷனபிள் ஏதாவது சொல்லணும். அப்படிப்பட்ட அலௌகிகம் அதப்பா, அது எக்ஸ்ட்ராடினரி. அதனால நானும் அலௌகிகமான பாஷையில அலௌகிகமான திருஷ்டாந்தம் எடுத்துக்கிட்டு அலௌகிகமான யுக்தி வச்சுட்டு பேசிட்டா உனக்கு புரியுமா? சைனீஸோ ஜப்பானீஸ் பாஷையில நான் பேசுறேன், சிங் சாங் சுங், புரியுமா உனக்கு? எதுக்கு இதெல்லாம் சொல்றாருன்னா அந்த உதாரணம் அக்னி விஸ்புலிங்கனே எப்படி இன்டர்பிரேட் பண்ணி எப்படி பார்க்கணும் అనేది உனக்கு தெரியல. அது சொல்லிட்டேன். அதே வச்சு நானும் சொல்லித்தரேன், நீங்க சொல்ற பேதாபேத வாதம் தவறுன்னு சொல்லி. அப்போ அந்த உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இங்க கொஞ்சம் ஸ்டஃப் இருக்கணும். அதுக்குதான் இந்த பாயிண்ட்ஸ் இல்லை பாத்தீங்களா? ஸோ லௌகிக உதாரணம், லௌகிக பாஷை, லௌகிக பாஷை, லௌகிக பிரமாணம், லௌகிக யுக்தி எல்லாம் லௌகிகமா தான் எடுத்து சொன்னாதான் அதான் தவிர அதர்வைஸ் இம்பாசிபிள். சொன்ன இல்லை உதாரணம் எனக்கு புரியாத பாஷையில நீங்க எது பேசிட்டா அப்படிதான் இந்த மிஸ்டிக் விஷயம் எல்லாமே கூட மிஸ்டா இருக்கும். என்ன இருக்குங்க மிஸ்டிசம், மிஸ்டிக்? எவ்ரிதிங் இஸ் கிளியர். ஸ்ருதி, யுக்தி, அனுபூதி, வேற என்ன? சேஷாஸ்து நிலைய பரிபிரமந்தி. மிச்சம் எல்லாரும் அத்வைத்தத்துக்கு வராதவங்க எல்லாரும் தான் பிரம இருக்காங்க.
பிராந்தி நிலையத்திலிருந்து சுத்திட்டு இருக்காங்க. சரி, அப்போ இந்த அலௌகிக வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான், ஆனா நம்ம அது கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் நான். 3த்துமே சேர்ந்து சிம்பிளா சொல்லணும்னா, லௌகிக பிரமாணம் யூஸ் பண்ணி லௌகிக பிரமாணத்துக்கு கான்ட்ரடிக்ஷன் ஆகாமே ஸ்ருதி அலௌகிக விஷயத்தின்னு ரிவீல் பண்ணணும். அதுதான் விஷயம். சரியா? ஆனா ஸ்ருதி ஸ்ருதி மாதாது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லி பண்ணியாச்சு. டன் வெரி சக்சஸ்ஃபுல்லி. அப்படி இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஸ்ருதி கம்பேர்ஸ் வித் அக்னி வித் தி அக்னிபுரி. அதானே நீ சொல்ற? அப்போ இந்த 3வது பாயிண்ட் நீ மட்டும் எடுத்துக்கலாம்னு அவன் சொல்றானா, இங்கதான் நீ தவறு பண்ற அப்படின்னு சொல்லி யூ ஆர் கோயிங் ராங். ஏன்னா சா அவயவம் பரமாத்மா கண்டிப்பா விகாரத்துக்கு சப்ஜெக்ட் ஆயிடுவார். அவயவம் இருந்தாவே விகாரம் இருக்கும். அப்போ என்ன பண்றது, நீ அவயவம் அதுல பாகமா வந்துச்சனே சொல்லி அதுல கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு, கொஞ்சம் டிசிமிலாரிட்டிஸ் இருக்கு. அதனால பேதம் எடுத்துக்கொண்டு நீ சொல்லிட்டு அப்படி லேசா போகக்கூடாது. என்ன பண்ணும், இப்ப அவன் ஏதாவது ஒத்துக்கிட்டு தப்பிச்சுக்கணவன் சொன்னா இப்போ அவன் கார்னர் ஆயிட்டான். அவனுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அவனுக்கு ஒரு லூப் ஹோல் போல சொல்லணும். என்னன்னா, பரமாத்மா சா அவயவந்தா, ஆனா எக்ஸெப்ஷனல்லி அவர் எக்ஸெப்ஷன் கேஸ். அதனால அவர் விகாரம் வராது. நம்ம கருத்து என்னன்னா, சா அவயவம் விகாரம் வந்துடும். அவன் ஒரு வேளை ஏதாவது ஒரு சைடு கார்னர் எடுத்துக்கிட்டு தப்பிச்சுக்கணும்னு இப்படி ஏதாவது சொல்லணும்னா, சா அவயவத்வ நித்யஹாச்ச. ஆனா அவயவங்கள் இருக்கே, ஆனா அவர் மாறல. பாட்டு போனாலும் மாறலையாமா, எதுவுமே மாறலையாமா. அப்படியே if he wants to protect him, அப்படி அந்த எடுத்துக்கிட்ட பாருங்க, சங்கரர் எத்தனை வகையா யோசிச்சுட்டு அந்த மனசுன்னு புறபக்ஷம் ஒன்னும் இல்லை. இங்கதான் நமக்கு இருக்கிற ஏதாவது சந்தேகம் குழப்பம் அதெல்லாம் புறபக்ஷம். அதனால அப்படி ஒரு எக்ஸெப்ஷன், அவன் மாறமாட்டாரு. அப்படி சொன்ன என்ன ஆயிடுச்சு, அப்போ கான்ட்ரடிக்ட் ஆகும். ஸ்ருதி எல்லா இடத்துல அவயவத்துவம் விகாரத்துவம். விகாரம் இருக்கும், அவயவம் இருந்தா, அவயம் இருந்தா விகாரம் இருக்கும். ஆனா அவருக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் சொல்லி நீ சொன்னா அது கான்ட்ரடிக்ஷன் ஆகும் இல்லையா? சாவயவ பட் நித்ய என்றான் அவன். அப்படியான எடுத்துக்கிட்டா அதை ஆக்செப்ட் பண்ண முடியாது என்றார் சங்கர். அதை ஆக்செப்ட் பண்ண முடியாது. இப்பதான் அது புரியறதுக்கு இவங்க ஆல்மோஸ்ட் விசிஷ்டாத்வைதிகள்னு சொன்னேன் இல்லையா? என்ன சொல்லுவாங்க, சப்போஸ் அப்போ உங்களுக்கு புரியும் பேசின அந்த லாஸ்ட் ஆப்ஷன். இந்த பக்தன் பெருமாளுடைய பக்தன், அவன் தானே வைகுண்டத்துக்கு போவான். இவன் வைகுண்டத்துக்கு போனான். நிறைய பஜனை பண்ணி பக்தி பண்ணி எல்லாம் பண்ணி அங்க போனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வைஷ்ணவ புராணன் கல்பனம், அவனுக்கு தனிப்பட்ட ஒரு சரீரம் கிடைக்கும். எக்ஸெப்ஷனல் பாடி. எக்ஸெப்ஷனல் பாடி நம்ம சொல்லுவோம், நிறைய தேகம் இல்லாம சுத்துறவங்க இருக்கான், அப்படி இருக்கு, இந்த இருக்கு, அந்த தேகம். ஸோ எக்ஸெப்ஷன், ஒரு ஸ்பெஷல் பாடி அவனுக்கு கிடைக்கும். இதே சரீரத்துல அங்க இருக்க மாட்டான், போவான். சொல்லி அவங்க சொல்லுவாங்க,
அது நித்தியம். அங்க போய் ஒரு சரீரம், ஸ்பெஷல் சரீரம் கிடைக்கும். அது நித்தியம். ஏன்னா, ஏன்பா சரீரம் அண்ணாவே அது எவ்வளவு ஸ்பெஷல்னு சொன்னா கூட கிருஷ்ணனும் ஸ்பெஷல் சரீரம் எடுத்துக்கிட்டு தான் வந்தார். பட் அது வந்து மாயா மானுஷ வேஷதாரி, மாயா டைரக்ட்லி சரீரம் எடுத்துக்கிட்டு வந்தது. பஞ்சபூதங்களோட சம்பந்தம் இல்லாமன்னா அது நமக்கு எட்டுமா மைண்டுக்கு? அதனால கிருஷ்ணனுக்கும் கேஸ் ப்ராப்ளம் இருக்கா? ஜோக் பண்ணல. அதனால தான் அம்மா வந்து வெண்ணெய் கொடுப்பான் அடிக்கடிக்கு. வெண்ணெய் சாப்பிடுற கண்ணன் நிறைய எசிடிட்டி வர. தாமரைக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னு வால்மீகி கூட சூச்சனை பண்ணாரு. இதெல்லாம் சொல்லி பரமாத்மா நீ குறைச்சி சொல்றதுக்கு இல்ல, ஒழுங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப என்ன ஆச்சுங்க, அங்க சரீரம் வந்தாச்சு பஸ்ல, அது வந்து நித்தியம். ஓகே, அது எப்படி சரீரம் வந்து அது வந்து நித்தியம் இருக்கும்? அங்க சா அவயவம் நித்தியத்துவம் அங்க எக்ஸெப்ஷன் அன்ற. இப்படி எல்லாம் எக்ஸெப்ஷன் கொடுத்துட்டு இருந்த சத்தியத்துல அது கான்ட்ரடிக்டரி ஆகும். எங்க ஸ்ருதி மாத்தா உபனிஷத்து அக்னி பொறி பத்தி, நெருப்பு பொறி எக்ஸாம்பிள் கொடுத்தது இப்படி எக்ஸெப்ஷன் சொல்றதுக்கு இல்ல. நீ தப்பா யோசிக்கிற. புரியுதா இப்போ? வேர் திஸ் பக்தி விசிஷ்டாத்வைதம் இதெல்லாம் ஸ்டாண்ட்ஸ் தேர். என்ன அந்த வைகுண்டம் செப்பரேட்டா இருக்கு அங்க, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பரம சத்தியம். அதார்மிகமா இல்லாம இருக்கிறதுக்கு, பாப கர்மங்கள் செய்யாம இருக்கிறதுக்கு இந்த பக்தி இதெல்லாம் காப்பாத்தி உனக்கு காலக்கிரமத்துல விவேக வைராக்கியம் கொடுத்தா கொண்டு வந்து இங்க உட்கார வச்சு. இல்லைன்னா இதேதான். அது இதுல மிஸ்டிக்கா இருக்கு. கேன திருஷ்டா வைகுண்டம் கேட்கிறாரு சுவாமி அகண்டானந்த சரஸ்வதி. யாரு பார்த்தா வைகுண்டம்? யாரு? நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸான பாகவத கதை சொல்றதுல அவருக்கு ஈடம் ஒன்று இல்லை அந்த காலத்துல. ஆனா எந்த பேக்ரவுண்ட், எது படிச்சு எதுல நிஷ்ட இருந்தவர் பாகவதம் சொல்லி கொடுத்தாரு. அத்வைத நிஷ்டர் அவர். அவருக்குதான் அந்த தைரியம் இருக்கும். கேன திருஷ்டா வைகுண்டம், யாருனால பார்க்கப்படும் வைகுண்டம் அப்படின்னு அந்த இது ஒரு ஸ்லோகமாவே ஏதோ சொல்லுவாரு. அதனால இப்போ வருவோம், முடிஞ்சிச்சு. அதனால இந்த நெருப்பு பொறி எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்டென்ஷன், எந்த உதாரணத்துல கூட டூ மச் எக்ஸ்டென்ஷன் பண்ணி எடுத்துக்க கூடாது. அதுல சில குறைகள் இருக்கும். இப்போ நீ அப்படி எப்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணா நீ உன்ன விதத்துல நீ வந்து அங்கி அம்சபாவம், அங்கி அம்சபாவம் இல்ல, அம்சி அங்கி இல்ல, அம்சி அம்சபாவம் அப்படின்னு நீ எடுத்துக்கிட்ட. நீ இந்த வார்த்தை கூட விசிஷ்டாத்வைதத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அம்சி, நான் அம்சம். பட் அந்த ஹனுமான்ஜி வந்து ராமாயணத்துல சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அங்க சொல்லாம அவரு முக்தி கோபனிஷத்துன்னு அது எங்கோ சொல்லிட்டாரு. தேகபாவேன தாசோகம் ஜீவபாவேன த்வதம்சகः ஆத்மபாவேன த்வாமகம் இது மே நிச்சிதாமதிஹி అనేది எந்த ராமாயணம் சொல்ற இந்த பாகவதம் யாரும் இது கோட் பண்ண மாட்டாங்க. நாம தான் வேதாந்த கிளாஸ்ல அது நமக்கு ரொம்ப சூடத்துல இருக்குன்னு கோட் பண்றோம். ஒருவேளை இங்க எங்கும் அப்படி சொல்லிட்டாருன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நான் சொன்ன அப்புறம் அந்த சுவாமி தாசபாவம் போயிடும், அது போயிடும், அது வீக் ஆக கூடாது, எங்களுக்கு பயம். இப்படி பயப்பட அம்ஷான்னு எடுத்துக்கூடாதப்பா.
அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றீங்க? நான் சொல்லித் தரேன். அந்த நெருப்பு பொறியில காமனா இருக்கிறது என்ன பாரு? லைட் அண்ட் ஹீட். லைட் அண்ட் ஹீட். நீ பேசினதெல்லாம் பக்க தள்ளி வச்சுடு. நீ அதானே உதாரணம் கொடுக்குற. இதுலவும் லைட் இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு. அது வந்தவுடனே அதே மாதிரி கலர், அதே பட்டா சுடும், நெருப்பு சுடும். ஸோ அதுல இருக்கிற அந்த வெளிச்சமும் சூடு தன்மை அது மட்டும் எடுத்துக்கோ, தவிர அப்போ என்னது సత్తు చిత్ కామన్ అంశమా இருக்கிறது. అంగీ అంగభావం అనేది சொல்லாதனி ஒரு பாகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லு. இது அங்கி அங்க பாவத்தின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல இந்த உதாரணம் பாருங்க. அதனாலதான் பாஷ்யம் எதிர்ப்பாங்க, இதோட புஸ்தகம் இருக்கும், எல்லாம் இருக்கும் பிரம்மசூத்திரத்துக்கு முக்கியமா. சரி, அப்ப எப்படி கேட்டா அப்படிதான், இது கேட்டா இப்படி. What to say? சரி, கடைசியில அப்போ ஸ்ருதி பாருங்க, உபக்கிரம உபசம்ஹார ஷட் விதி லிங்க நிர்ணயம் 6 இருக்குல்ல, அதுல உபக்கிரம உபசம்ஹாரம் எதி முதல்ல ஏகம்னு சொல்லணும், கடைசி கூட அந்த ஏகம்னு சொல்லிதான் முடிக்கணும். ஸ்ருதி ஒருக்காகவும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லி இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்லி அப்ப அனதின்னு சொல்லி இப்படி பேசியிருக்க. அதனால அந்த உதாரணத்தின்னு கூட நீ அபேதமாவே பார்க்கணும். எந்த திருஷ்டில நீ சொல்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. அதி சத்து சித்து, இது சத்து சித்து, இதுதானே மகா வாக்கியத்தோட ஒரு லட்சார்த்தம் சொல்றதே. அதனால அபேதம்தான் சொல்றதே ஆரம்பம் கடைசியாக. சச்சித் ரூபயோகோ ஏகத்துவம், அதுக்குதான் இந்த உதாரணம். இல்ல நீ ஏமாந்து போய் தவறா புரிஞ்சுக்கிட்டு அது மோட்சத்துக்கே பெரிய தடமாயிடும். ஜாக்கிரதை, உதாரணத்தை புரிஞ்சுக்கலன்னா. அதனால ஜீவாத்ம பரமாத்மனோகோ ஏகத்துவம் சொல்றதுக்காக தான் சத்து சித்து, சூடு தன்மை, ஹீட்டு லைட்டு, பொறி நெருப்பு, கடைசி ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு நிற்கிறேன். சொல்ற அக்னி விஸ்புலிங்க திருஷ்டாந்த ந அங்க அங்கீபாவ தர்சனார்த்தம். இந்த அளவு புரிஞ்சுக்குவீங்க ஈஸியா. அக்னி விஸ்புலிங்க திருஷ்டாந்த ந அங்க அங்கீபாவார்த்தம், அங்கீபாவ போதார்த்தம், பரந்து ஏகத்துவ போதார்த்தம். அங்கின்னு சொல்றதுக்காக அது பேசல, கொடுக்கல எக்ஸாம்பிள். அதனால போய் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி இன்னும் கூட இருக்கு பார்க்கிறோம் அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.